ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஜோன் 1. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு செய்தி. ஃபேஸ்புக்கை திறந்தாலும் அதே செய்தி தான், ட்விட்டரில் போனாலும், இன்ஸ்டாகிராமில் போனாலும், யூடியூப்பை திறந்தாலும், நியூஸ் சேனலில் பார்த்தாலும் ஒரே செய்தி. அது என்னென்னா மாரடைப்பு மரணம். இதுக்கு முன்னாடிலாம் எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு இந்த விஷயம் நடந்தது. ரொம்ப ரொம்ப ரேராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு இப்போ 45 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹார்ட் அட்டாக்ன்றது ரொம்ப ரொம்ப ரேராக இருந்தது. எங்கேயோ ஒரு சிலர் மட்டும்தான் இந்த ஹார்ட் அட்டாக்னால ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. இதெல்லாம் யாருக்கோ ஒருத்தருக்கு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது காமனாக கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு, நம்ம பார்க்குறவங்களுக்கு, பேசுகிறவங்களில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில் ஓரளவுக்கு வயசானவங்க தான் அப்படின்றது கிடையாது. சின்ன சின்ன வயசுலேயே இந்த மாதிரி பிரச்சனைங்க வருது. சின்ன சின்ன வயசுலேயே ஹார்ட் ப்ராப்ளம்ன்றாங்க, ஹார்ட் அட்டாக்குன்றாங்க, மைல்டு அட்டாக்குன்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரே ரீசன் வந்துட்டு உணவு முறை மாற்றம் தான். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா, என்னோடய வயசில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம அப்பா அம்மா நமக்கு என்ன உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. நம்ம என்னெல்லாம், நம்ம சின்ன பிள்ளையா இருந்து வளர்கிற வரைக்கும் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம பசங்க என்னெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இந்த உணவு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து எல்லாருமே ஹெல்த்தியான உணவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. ஆரோக்கியமாக இருப்போம், நம்ம சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்போம்.